வாழ்க வளமுடன், சுகம் சூழ்க. நற்பவி 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 இறைவனோடு இணைந்திருப்போம். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு விரதம் மேற்கொள்வது பல மடங்கு அதிகமான நற்பலன்களை தந்தருளும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையில் விரதம் மேற்கொள்வது நிச்சயமாக நற்பலன்களை தந்தருளும். செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை வழிபாடு பைரவர் வழிபாட்டிற்கும் ஏற்ற நாளாக பெரியோர்களால் கருதப்படுகிறது. நவக்கிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய கிழமை செவ்வாய்க்கிழமை ஆகும். செவ்வாய் பகவானுக்குரிய அதிதேவதையாக விளங்குபவர் முருகப்பெருமான். அதனால் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாட்டிற்கு மிகவும் சிறந்ததாக சொல்லப்படுகிறது. செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபடுவதால் மிக விரைவாக நற்பலன்களை பெற முடியும். செவ்வாய் பகவானை வழிபட்டால் வீடு வாகன யோகம் அமையும். செவ்வாய் பகவானை உடல் வலிமை, தைரியம் ஆகியவற்றை தந்தருளும் தெய்வமாக கருதப்படுகிறார். இதனால் செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து அவருக்குரிய அதிதேவதையான முருகப்பெருமானை வழிபாடு செய்வதால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்தும் குறையும். மேலும் வாழ்க்கையில் ஏற்றம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையை மாற்றும் சிறப்பான வழிபாடாக இது விளங்குகிறது. செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் பகவானை வழிபட்டு வருவதால் அனைத்து மங்களங்களும் உண்டாகும். சிறப்புமிக்க செவ்வாய் பகவானின் திருநாமங்களை சொல்லி வழிபடுவது சிறப்பான விரைவான நற்பலன்களை தந்தருளும். செவ்வாய் பகவானை போற்றும் ஸ்லோகம்: ஓம் அங்காரகாய வித்மஹே சக்திஹஸ்தாய தீமஹி தன்னோ குஜ பிரஜோதயாத். ஓம் லோகிதாங்காய வித்மஹே பூமிபுத்ராய தீமஹி தன்னோ குஜ பிரஜோதயாத். இந்த ஸ்லோகங்களை தினமும் 27 முறை துதித்து வருவது சிறப்பான பலன்களை தந்தருளும். மேலும் செவ்வாய்க்கிழமைகள் மற்றும் செவ்வாய் பகவானின் அதிதேவதையான முருகப்பெருமானின் வழிபாட்டிற்குரிய ஷஷ்டி தினங்களில் இந்த ஸ்லோகத்தை நவக்கிரக சன்னதியில் செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பித்து தீபமேற்றி 27 முதல் 108 முறை மனதார துதித்து வருவதால் செவ்வாய் தோஷம் காரணமாக ஏற்பட்டுள்ள திருமணத்தடை, தாமதம் போன்றவை நீங்கும். பூர்வீக சொத்து, பூமி, மனை லாபங்கள் ஏற்பட்டு வாழ்வில் வளங்கள் நிறையும். ஓம் வெற்றிவேல் முருகா போற்றி. ஓம் அங்காரகனே போற்றி போற்றி.